రాయబడి ఉంది, ఇలా రాయబడి ఉంది, ఇలా రాయబడిందని అపవాదికి ఏ విధముగా అయితే మన ప్రభు చూపించాడు. ஹல்லேலூயா. இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த சாத்தானுக்கு கிறிஸ்துவானவர் எப்படியாக எடுத்து காட்டினாரோ, హల్లెలూయా హల్లేలూయా. ఇప్పుడు వధువు కూడా ఎలా నిలబడాలంటే ఇలా రాయబడి ఉంది, ఇలా రాయబడి ఉంది, ఇలా రాయబడిందని ఆమె చెప్పవలసిన గడియా. ஆமென். இப்போ மணவாட்டி கூட அதே வண்ணமாக இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, இப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி எடுத்து காட்ட வேண்டியமான சந்தர்ப்பமா இருக்கிறது. ఆమేన్ ஆமென். అలా చెప్పడం వలన ఏం జరుగుతుందో తెలుసా? ஆனால் அப்படி சொல்லுகிறது மூலமா என்ன நடக்கிறது தெரியுமா? అపోస్తలుడైన పౌలు మొదటి సంఘ కాలములో ஆனால் அப்போஸ்தலனான பவுல் முதல் சபை காலத்துல ఆయన ఒక ప్రవక్త అయి ఉన్నాడు. அவர் ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறார். ఆ ప్రవక్త అయిన పౌలు, ஆனால் அந்த ஒரு தீர்க்கதரிசியா இருந்ததான பவுல் పరిపూర్ణమైన వాక్యం వచ్చినప్పుడు, ஆனால் பரிபூர்ணமான வார்த்தை வந்த பொழுது ముద్రలు తెరవబడి సంపూర్ణ వాక్యం బయలుపరచబడుతున్న జనాలలో, ஆனால் அந்த முத்திரைகள் திறக்கப்பட்டு சம்பூர்ணமாக வெளிப்படுத்துகிறதான அந்த நாட்களில అప్పుడు యేసుక్రీస్తు భార్య అయిన ఆయన వధువు, ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய மனவாட்டியா இருக்கிறதானுடைய அந்த மனவாட்டியே ఆమె భూమి మీద నిలబడి, அவர் பூமி அந்த மனவாட்டி பூமி மேல நின்று యేసుక్రీస్తు ఎలాగైతే అపవాది తలను చిదగొట్టాడో, இயேசு கிறிஸ்து எப்படியாக சாத்தானுடைய தலையை நசுக்கினாரோ, సేమ్ ఆమె కూడా శరీరంలో ఉండగానే, ஆனால் அதே போல மனவாட்டியும் கூட இந்த சரீரத்தில் இருக்கும் பொழுது ఆమె కూడా ఆయన శరీరంలో ఉండగానే ఎలాగైతే అపవాది తలను చిదగొట్టాడో, ஆமென் ஹல்லேலூயா, அவர் சரீரத்தில் இருக்கும் பொழுது எப்படியாக சாத்தானுடைய தலையை அவர் நசுக்கினாரோ, సేమ్ వధువు ఇంకా శరీరంలో ఉండగానే, ஆமென் ஹல்லேலூயா. உங்களுக்கு புரிகிறதா நான் சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்து சரீரத்தில் இருக்கும் பொழுது சாத்தானுடைய தலையை நசுக்கினது போல நாமும் சரீரத்தில் இருக்கும் பொழுது சாத்தானுடைய அந்த தலையை நசுக்க வேண்டும் என்று தேவன் உரைத்துக் கொண்டிருக்கிறார். హల్లెలూయా. శరీరంలో ఉండగానే, ஆனால் இந்த சரீரத்தில் இருக்கும் பொழுது సాతానుని அந்த சாத்தானை శీఘ్రముగా, ஆனால் கூடிய சீக்கிரமாய் ఆయన పాదముల క్రింద, அவருடைய பாதத்தின் கீழே, ఆమె పాదాల క్రింద, அவருடைய பாதத்தின் கீழே, ఆమె పాదాల క్రింద చితక దొక్కిస్తానని ஹல்லேலூயா, அந்த மனவாட்டியின் கால் கீழே போட்டு மிதிக்கும்படியாக ఒక ప్రాపసీ, ஆனால் தேவன் நமக்கு ஒரு ప్రవచనము, நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை అది ఉన్నదని పౌలు ముందే ఎరిగి ఉన్నాడు. அது இருக்கிறது என்று சொல்லி பவுல் முன்கூட்டியே அறிந்திருக்கிறார். ఆ ప్రవచనమే ఇప్పుడు వధువులో నెరవేర్చున్నది. அந்த ஒரு రోమీయుల రాసిన పత్రిక 16వ అధ్యాయము, இங்க ரோமாபுரத்துக்கு எழுதினதான இதுல பத்திரிகையில 16வது మహిమ కలుగును గాక. హల్లెలూయా. పౌలానவர் அதை ఉణర్ந்து இங்க எழுதி கொண்டிருக்கிறார். ரோமர் 16வது அதிகாரத்தை ఇక్కడ వధువు ఉన్నదా? இங்க மனவாட்டி இருக்கிறதா? ఇప్పుడు యేసుక్రీస్తు భార్య ఉన్నదా? இங்க இயேசு கிறிஸ்துவுடைய மனவாட்டி இங்க இருக்கிறதா? యేసుక్రీస్తు భార్య ఎక్కడ ఉన్నదా? இயேசு கிறிஸ்து மனவாட்டி இங்க இருக்கிறதா? అయితే నువ్వు బాగా ఎరగవలసిన గడి అయి ఉన్నది. இது நீ நன்றாய்